EPKS இளங்கோவனுடைய பின்னணியை குறித்து பார்த்தோமானால் சிவாஜி கணேசன் ரசிகராக அவர் அறியப்பட்டார். சிவாஜி கணேசனை தனது அரசியல் குருவாகவும் EPKS இளங்கோவன் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை இருந்தது. சிவாஜியினுடைய ஒத்துழைப்பால் 1984 சத்தியமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இளங்கோவன். சிவாஜி EPKS இளங்கோவன் மறைவு குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய அனுபவம், அவருடையான பழக்க வழக்கங்கள் குறித்து. வணக்கம், ஜெயக்குமார் பேசுகிறேங்க. தமிழக அரசியலில் ஒரு பெரும் பேரிழப்பு என்று தான் நிச்சயமாக நம்ம திரு EPKS இளங்கோவனுடைய மறைவு குறித்து நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். குறிப்பாக அவர் ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்கவர். அதாவது தந்தை பெரியாருடைய பேரனாகவும் அதே போன்று EPKS சுலோசனா சம்பத், அதாவது EPKS சுலோசனா சம்பத் அவருடைய அருமை மைந்தனாக இருந்து அதன் மூலம் தமிழக அரசியலில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அவரோடு அந்த பழகிய நாட்கள் என்பது நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. ஒரு நகைச்சுவை உணர்வோடு எப்போதுமே ஒரு பேசக்கூடிய அளவிற்கு அந்த ஹியூமரஸ் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருடைய அந்த பேச்சுக்கெல்லாம் எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய காலகட்டத்திலே அதாவது 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய கூட்டணி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்த காலத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்கள். எனவே அந்த நாட்களெல்லாம் நிச்சயமாக நான் அவரோடு நெருங்கி பழகியிருக்கின்றேன். அது மறக்க முடியாத நாட்கள். எனவே அவருடைய இழப்பு என்பது தமிழக அரசியலுக்கு ஒரு பெரும் இழப்பு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கும் ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். தொண்டர்களுக்கும் சரி, காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சரி ஒரு பெரும் இழப்பு. அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து அது அரசியலில் அவர் பெரும் பங்காற்றியது நிச்சயமாக வரலாற்றிலே ஒரு இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே பேசக்கூடிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.